வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சோழியம் மூலமாக சில கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சில பார்த்து கொண்டிருக்கும் வாசகர்கள் என்னிடத்தில் நன்றாக உள்ளது ஐயா என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் சோழி பார்க்கும் யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் நீங்கள் சோழி எந்த அளவுக்கு விரும்பி பார்க்கிறீர்களோ யூடியூப்பை அந்த அளவுக்கு சோழி நன்றாக சொல்கிறது. அதாவது சோழி பிரசனம் என்பது மிக மிக துல்லியமாக பார்ப்பது. 108 சோழியில் 12 எடுத்துதான் இதை பலன் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, என்னிடத்தில் சோழி பார்க்க வருபவர்களுக்கு நமது உள்ளூரில் ஆகட்டும், வெளி மாநிலமாகட்டும், ஃபாரினிலிருந்து என்னை அழைப்பவர்களுக்கும் சொல்கிறேன். அதாவது சோழி பார்க்க வரவர்களுக்கு சோழி பார்ப்பதற்கு உத்தரவு கொடுத்தால்தான் பார்க்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். சோழி பார்ப்பதற்கு உத்தரவு கொடுத்தால்தான் பார்ப்பேன். அதனால் சோழி மூலமாக நான் கொடுக்கும் பதில் குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் ஆகும். உடனடியாக எதுவும் நடந்து விடாது. நீங்கள் 100 கோடி ரூபாய்க்கு அபிஷேகம் செய்திருந்தாலும் சரி, 1000 கோடி கோயிலை எடுத்து கட்டியிருந்தாலும் சரி, கடவுள் நேரடியாக உங்களுக்கு பலன் கொடுக்காது. யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனுடைய விவரம் தெரியும். குலதெய்வம் இருந்தாலும் சரி, ராமேஸ்வரம் பகவானாக இருந்தாலும் சரி, கும்பகோணத்தினுடைய இருக்கும் அனைத்து தெய்வாலயங்களாக இருந்தாலும் சரி, காசியாக இருந்தாலும் சரி, ஆக இத்தனை தெய்வத்தை எந்த தெய்வத்தை கொண்டிருந்தாலும் யாரோ ஒருத்தர் மூலமாகத்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நாம் மாலையை அணிந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்து வந்தாலும் ஐயப்பன் நேரடியாக இறங்கி பதில் சொல்ல முடியாது. உலகத்தில் எந்த கடவுளும் யாரோ ஒருத்தர் மூலியமாகத்தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதே போல்தான் சொல்கிறேன். சோழி பார்க்க வருகிறீர்கள். சோழி பார்க்கறதுக்கு உத்தரவு கொடுத்தால்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 10 பேர் வந்தாலும் 2 பேர்த்துக்குத்தான் உத்தரவு கொடுக்கிறது. 8 பேர்த்தை நான் போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து வாருங்கள், 3 மாதம் கழித்து வாருங்கள் தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. தொழில் தெரிந்துவிட்டோம், தொழிலை மக்களுக்கு நம்ம ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்பதுதான். எத்தனையோ திருமண தடையாக ஆயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த திருமண தடைக்கு இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் சோழி பார்த்து ஆராய்ச்சி செய்து என்ன செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டால் இந்த மார்கழி 30க்குள் உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றி அடையும் என்பது எந்த விதத்தில் ஐயமில்லை. அதை தெரிந்து கொள்ளுங்கள். மார்கழி மாதத்தில் அவ்வளவு விசேஷமான நாட்களில் அடங்கியிருக்கிறது. மார்கழி மாசத்தில் ஒருவன் மனதார நினைத்து பூஜை செய்தால், வீட்டிலுமா இருக்கட்டும், கோயிலே ஆகட்டும், அனைத்திலும் சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது மார்கழி மாசத்திற்கு அவ்வளவு விசேஷம் உள்ளது. நீங்கள் புத்திர பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். திருமணம் நடக்கவில்லை என்று ஏந்தி கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த மாதிரி காரணங்களுக்கு சோழி மூலமாக நீங்கள் பதில் தெரிந்து கொள்ளலாம் என்று சோழி சொல்கிறது. நான் இதை அடிக்கடி சொல்கிறேன். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் முக்கியமான விளக்கங்களை சொல்லுவேன். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. தயவுசெய்து யூடியூப் பார்க்கும் சேனல் பார்க்கும் வாசகர்கள்
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.